சர்க்கரை மக்களும் பொங்கல் சாப்பிடலாம். இது பொங்கல் நேரம், வீட்டில் எல்லாரும் பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்க. சர்க்கரை இருக்கிறவங்க இனிப்பு கூடிரும் அப்படின்னு பொங்கலை சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு பொங்கல் சாப்பிடணும் ஆசை இருக்கும். இந்த வீடியோவில் சர்க்கரை மக்கள் இனிப்பு இல்லாமல் அல்லது இனிப்பு குறைவான பொங்கலை எப்படி தயார் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனை கடந்த 35 வருஷமாக காரைக்குடியில் செயல்படுது. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்கள் மருத்துவமனையில் வைத்தியம் பண்ணி நல்லா இருக்காங்க. எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கும் ஒரு சிறப்பான மருத்துவமனை. இதுவரைக்கும் 4800க்கும் மேற்பட்ட சர்க்கரை புண்களை எங்கள் மருத்துவமனை ஆத்தியிருக்கு. இதை பற்றி இன்னும் விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா sriparvathihospital.com அப்படின்ற எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் அங்கே பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஆதாரங்களோட அங்கே பதிவிட்டிருக்கோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எங்கள் சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துகிறோம். அதனால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சர்க்கரை மக்கள் சர்க்கரை இல்லாமல் சர்க்கரை குறைவாக இனிப்பு பொங்கலை சாப்பிடலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த பொங்கலில் வெல்லம், சர்க்கரை, ஜீனி இதெல்லாம் இல்லாமல் ஸ்டீவியா அப்படின்ற ஒரு இனிப்பூட்டி மூலம் செய்யப்படுது. முதல்ல ஸ்டீவியாவை பற்றி சொல்லிடுறேன். ஸ்டீவியா ஒரு இயற்கை இனிப்பூட்டி தான். நம்ம இயற்கையாக சர்க்கரையை கரும்புலேருந்து எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஸ்டீவியா அப்படிங்கிற ஒரு தாவரத்துலேருந்து தான் இந்த இனிப்பு தயாரிக்கப்படுது. இந்த தாவரத்தில் இருக்கிற ஒரு வேதிப்பொருள் தான் அந்த இனிப்பை கொடுக்குது. ஸ்டீவியா இனிப்பில் உள்ள கலோரி 0. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவும் கூடாது. சர்க்கரை மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் அப்படின்னு பல நாடுகள் அங்கீகாரம் செய்திருக்கு. எங்கள் மருத்துவமனையில் இதை பல வருஷமா பயன்படுத்திட்டு வர்றோம். இனிப்பு இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னு சொல்ற சர்க்கரை மக்கள் இதை பயன்படுத்துறாங்க. சர்க்கரையோட அளவும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சர்க்கரை மக்கள் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, சர்க்கரை நோயினால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். நோய்களின் தாய் அப்படின்ற இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் புக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதை நீங்களே பார்க்கலாம். உடல் மீது அக்கறை கொண்ட ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இந்த புத்தகம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு பதிவிட்டிருந்தார். அவருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த ஸ்டீவியாவை பயன்படுத்தி பொங்கல் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எங்கள் டயட்டீஷியனே உங்களுக்கு டெமோ காட்ட போகிறாங்க. இதை பாருங்க. இதே மாதிரி நீங்களும் தயார் செஞ்சு இந்த பொங்கலுக்கு இனிப்பில்லாத பொங்கல் சாப்பிடுங்க. வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி. நான் டயட்டீஷியன், ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல். இனிப்பு சத்து குறைவான பொங்கல் எப்படி செய்யறங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 100 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், தேங்காய் துருவல் தேவையான அளவு, ஏலம் சுக்குத்தூள் தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, உலர் திராட்சை கொஞ்சம் சர்க்கரை இருக்கும், தேவையான மட்டும் 2-3 பயன்படுத்திக்கோங்க. நெய் 3 ஸ்பூன். இனிப்புக்காக தேவையான அளவு ஸ்டீவியா பவுடர். ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசியை கொட்டுங்க. பாசிப்பருப்பை அடுத்து அதில் கொட்டுங்க. அடுத்து கடலைப்பருப்பை எடுத்து அதில் கொட்டுங்க. தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. நல்லா 2 தடவை நல்லா அலசிடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பானையை எடுத்து வச்சுக்கோங்க. 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. ஊற வச்ச அரிசி பருப்பையும் எடுத்து பாத்திரத்தில் போடுங்க. நல்லா பொங்கி வருது. அடி பிடிக்காம கிளறிக்கிட்டே இருங்க. பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இந்த கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. தேவையான அளவு முந்திரி போட்டுக்கோங்க. அதை நல்லா ப்ரௌன் கலர் வர வர வறுத்தெடுத்துக்கோங்க. தேங்காய் துருவலை போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. நெய் வாசம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. வறுத்த தேங்காயை எடுத்து இப்போ நல்லா போட்டு கிளறிக்கணும். அடி பிடிக்காம நல்லா கிளறிக்கணுங்க. வறுத்த முந்திரி. அடுத்து வறுத்த முந்திரியை போட்டு நல்லா கிளறிக்கங்க.
அடுத்து ஏலஞ்சுக்கு பவுடர் எடுத்து நல்லா போட்டு கிளறி எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு ஸ்டீவியா பவுடர் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பொங்கல் ரெடி ஆயிருச்சு. நல்லா ஆற விட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு பரிமாறி நல்லா சாப்பிட்டு பாருங்க. இப்போ ஸ்டீவியா பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ எல்லாம் பார்த்துட்டிங்களே, இதை பார்த்துட்டு உங்கள் வீட்லையும் இந்த பொங்கலுக்கு இதே மாதிரி செஞ்சு தாராளமாக சாப்பிடலாம். இந்த ஸ்டீவியா முற்றிலும் இயற்கையானது, சர்க்கரையோட அளவும் கூடாது, 0 கலோரி கொண்டவை. இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்பவும் லோ, அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பொங்கலில் சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி பயன்படுத்தாதனால இதோட கலோரியும் ரொம்ப குறைவு. இதில் 2 வகையான பருப்பு பயன்படுத்துகிறோம். அரிசி குறைவாக இருக்கிறதுனால மாவுச்சத்தும் குறைவு, கார்போஹைட்ரேட்டோட அளவும் குறைவு, புரோட்டீன் அதிகம், ஃபைபரும் அதிகம், உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கும். இதில் கொஞ்சம் தேங்காயும் நெய்யும் சேர்க்குறோம். தொடர்ச்சியாக சாப்பிட்றதில்ல, ஒரே ஒரு தடவை தான் சாப்பிட்றோம். அதனால் உங்கள் குடலுக்கும் நல்லது. இதில் விட்டமின் ஏ இருக்குது, டி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் கேயும் இருக்குது. மொத்தத்தில் இந்த பொங்கல் சர்க்கரை மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது, தாராளமாக சாப்பிடலாம். அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவோட முதல் கமெண்ட்டில் தமிழ்நாட்டின் தலை சிறந்த 2வது மருத்துவமனை அப்படின்ற வீடியோவும் இருக்குது, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும், உடம்பை பார்த்துக்கோங்க.